செம்பருத்தி டீ பண்ணுறதுக்காக நான் செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கிறேன். 4 பூ எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதனுடைய இதழ் மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இந்த காம்புகளெல்லாம் எடுக்க வேண்டாம். இந்த இதழ்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இதை மட்டும் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த தண்ணி பாயில் ஆகி வரும்போது நம்ம இந்த செம்பருத்தி இதழ்களை அதில் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற செம்பருத்தி இதழ்களெல்லாம் இதில் நம்ம போட்டுக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகி வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதுக்காக பாருங்கள், இலையெல்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்து ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கினோடனே, அதோட சத்தெல்லாம் தண்ணியில் இறங்கினோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இதை இப்படியே நம்ம குடிச்சிக்கலாம். இல்லைன்னா லெமன் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பாதி லெமன் கூட நீங்கள் புழிஞ்சிக்கலாம். அது கூட புழிஞ்சு ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை தேவையான அளவு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேன் வேணுங்கிறவங்க தேனும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம அப்படியே குடிச்சிருக்க வேண்டியதான்.